ஆரம்பிக்கலாங்களா? உலகத்திலே நீதான் நினைச்சிட்டு இருந்தேன். ஒருத்தி வந்துட்டாமா. நீங்க இப்போ ப்ரிவியூல பார்த்துட்டு இருக்கிற மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு லவ் டைலாக் வீடியோ ரொம்பவுமே ஈஸியாகவே உங்களுக்கு பிடிச்சவங்க ஃபோட்டோவை ஆட் பண்ணி உங்களுடைய மொபைல் ஃபோனில் நீங்களாவே எடிட் பண்ணிக்கலாம். அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆளில் கொடுத்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். உங்கள் மொபைல் ஃபோனில் இருக்கிற அலைட் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு தேவையான பீட் மார்க் சேக் எஃபெக்டை ஃபஸ்ட்டு உங்களுடைய அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. 2 ப்ராஜெக்டை இம்போர்ட் பண்ணக்கப்புறம் நம்ம வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோவை எடிட் பண்ண போகிற உங்களுடைய இமேஜோட சைஸை 2 விதமாக சேஞ்ச் வந்து பண்ணணும். அதை எப்படிங்கிறத நான் வீடியோவில் டீட்டெயிலாக வந்து சொல்கிறேன். அதே மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய இமேஜோட சைஸை 2 விதமாக சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 9:16, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா 4:5. ஓகேவா? இமேஜோட சைஸை சேஞ்ச் பண்ணுறதுக்கு கீழே உள்ள ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 4:5 செலக்ட் பண்ணி கிரியேட் ப்ராஜெக்ட் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். செகண்டில் மீடியான் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள வியூவால் ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய இமேஜை எந்த ஃபோல்டரில் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் எடிட் பண்ண போகிற ஒரு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வந்து ஸ்க்ரீனில் வந்து ஆட் ஆயிரும். நம்மளுக்கு பேக்ரவுண்டில் இருக்கிற ஒயிட் கலர் லேயர் எதுவுமே தெரியக்கூடாது. அந்த ஸ்க்ரீன் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களோட இமேஜ் மட்டும்தான் இருக்கணும். இப்போது உங்களோட இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே ஒரு 3 டாட் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் மேலே இருந்து 5வது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபில் கம்போசிஷன் ஏரியான்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதே மாதிரி ஃபுல் ஸ்க்ரீனில் உங்களோட இமேஜ் வந்து செட் ஆயிரும். இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே டாப்பில் போயிருக்கலாம், பேஸ் வந்து ஸ்க்ரீனில் தெளிவாக தெரியாமல் இருக்கலாம். அப்படி இருந்துச்சுன்னா கீழே பார்த்தீங்கன்னா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஒரு ஆப்ஷன் இருக்கும். உங்களோட இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணக்கப்புறம் இந்த மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த தேர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களோட இமேஜ் வந்து கொஞ்சம் லைட்டாக ஜூம் பண்ணிக்கோங்க. இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் மூவ் பண்ணி ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணணுமோ அட்ஜஸ்ட் பண்ணி ஃபோட்டோ வந்து இதே மாதிரி ஸ்க்ரீனில் மட்டும் ஓரளவு தெளிவாக தெரிஞ்சால் போதும். இதே மாதிரி வந்து செட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி பண்ணும்போது பேக்ரவுண்டில் இருக்கிற ஒயிட் கலர் லேயர் தெரியக்கூடாது. ஸ்க்ரீன் ஃபுல்லாகவே உங்களோட இமேஜ் மட்டும்தான் இருக்கணும். நம்மளுக்கு பேஸ் மட்டும் தெளிவாக தெரிஞ்சால் போதும். நெக்ஸ்ட் இதே மாதிரி செட் பண்ணக்கப்புறம் இந்த இமேஜை நீங்கள் வந்து சேவ் பண்ணணும். மேலே உள்ள ஷேர் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் மேலே இருந்து 3வது கரண்ட் ஃப்ரேம் அஸ் பிஎன்ஜின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு சேவ் ஐக்கான் வந்து கேட்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த இமேஜ் வந்து சேவ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இமேஜ் வந்து சேவ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4:5 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 இமேஜ் வந்து தேவைப்படும். 4:5 ஒரு 3 இமேஜ் வந்து தேவைப்படும். நெக்ஸ்ட்டோட இமேஜ் எடிட் பண்ணுறதுக்கு இந்த இமேஜை நீங்கள் வந்து டெலிட் பண்ணிக்கோங்க. டெலிட் பண்ணக்கப்புறம் எப்போதும் போல் ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி மீடியா போய்ட்டு உங்களோட அடுத்த பிக்கை ஆட் பண்ணிவிட்டு டிலீட்டட் ஐக்கானை கிளிக் பண்ணி ஃபில் கம்போசிஷன் ஏரியா கொடுத்துட்டு ஜூம் தேவைப்பட்ட ஜூம் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி மேலே உள்ள ஷேர் ஐக்கானை கிளிக் பண்ணி தேர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொன்ன மெத்தட் இருக்குது பார்த்தீங்களா, 4:5 மட்டும் ஒரு 3 இமேஜ் மட்டும் இருந்தாலே போதும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 9:16 சேம் மெத்தடை தான் அதுக்கும். கீழே உள்ள ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு செகண்டில் இருக்கிற 9:16 செலக்ட் பண்ணி கிரியேட் ப்ராஜெக்ட் ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு எப்போதும் போல தான் ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி மீடியா போய்ட்டு உங்களுடைய ஒரு பிக்கை செலக்ட் பண்ணிக்கோங்க. மேலே உள்ள 3 டாட் ஐக்கனை கிளிக் பண்ணி ஃபில் கம்போசிஷன் ஏரியா வந்து கொடுத்துக்கோங்க. ஜூம் தேவைப்பட்டால் ஜூம் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி மூவ் பண்ணி ஃபோட்டோ வந்து சென்டர் வந்து செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சேவ் பண்ணுறதுக்கு மேலே உள்ள ஷேர் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு தேர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் இமேஜ் வந்து சேவ் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் சொன்னது உங்களுக்கு வந்து தெளிவாக வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 4:5 ஒரு 3 இமேஜை மட்டும் சேவ் பண்ணிக்கோங்க. மிச்ச இமேஜ் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா 9:16 சேஞ்ச் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இமேஜோட சைஸை சேஞ்ச் பண்ணக்கப்புறம் நான் கொடுத்துருக்கிற பீட் மார்க்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு கொடுத்துருக்க அந்த பீட் மார்க் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். நீங்கள் அப்படியே கீழே வந்துக்கோங்க. உங்களுக்கு ரைட் சைடு மூவ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு டபுள் பீட் மார்க் இருக்கும். இந்த ஃபஸ்ட்டு பீட் மார்க்கோட லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டைலாக் தான் ப்ளே ஆகும். அது தகுந்த மாதிரி லிரிக்ஸ் நான் வந்து டைப் பண்ணி கொடுத்துட்டேன். இந்த லிரிக்ஸுக்கு நீங்கள் ஃபாண்ட் மட்டும் சேஞ்ச் பண்ணணும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஃபாண்டான ரோபோட் ரெகுலருங்கிற ஒரு நார்மல் ஃபாண்டில் தான் இருக்கும். நான் இந்த வீடியோக்கு எடிட் பண்ணுறதுக்கு தேவையான ஃபாண்டோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன்.
ஃபாண்டை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை உங்களுடைய அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணி சேஞ்ச் வந்து பண்ணிக்கோங்க. ஃபாண்டை எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அதை எப்படி இம்போர்ட் பண்ணுறது, அது எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியலனா பரவாயில்ல, அதுக்கான ஒரு வீடியோ லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தெரியாதவங்க வீடியோ பார்த்துட்டு நீங்கள் ஃபாண்ட் இம்போர்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருக்க எல்லா லிரிக்ஸ்லையும் நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஃபாண்டை சேஞ்ச் பண்ணக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு இந்த லிரிக்ஸ் எல்லாம் முடிகிற ரைட் சைடு போய்க்கோங்க. இப்போ இங்கே உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் இருக்கும், ஓகேவா? ஃபஸ்ட் எடுத்தோடனே உங்கள் ஒரு குரூப் இருக்கும். அந்த குரூப்பை கிளிக் பண்ணிட்டு கீழே உள்ள எடிட் குரூப்புங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ லைட்டாக மூவ் பண்ணிங்கன்னா தெரியும். இப்போ நம்ம வந்து எப்படி இமேஜ் ஆட் பண்ணுங்கிறத தெளிவாக சொல்கிறேன். இப்போ 4:5 இமேஜ் பை அந்துண்டிராஜ் கிரியேஷன் இருக்கா, அந்த இடத்துல நீங்கள் 4:5 இமேஜோட சைஸை சேஞ்ச் பண்ண சொல்லியிருப்பேன். அந்த இமேஜை நீங்கள் வந்து ஆட் பண்ண போகிறீங்க. இப்போ இங்கே உள்ள இந்த ஃபஸ்ட்டு 4:5 இமேஜை செலக்ட் பண்ணிட்டு மீடியா ஐக்கன் இருக்கா, கலர் ஐக்கன் இருக்கா, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள இந்த ஸ்டார் சிம்பிளை கிளிக் பண்ணோனையும் உங்களோட கலர் போயிடும். நெக்ஸ்ட்டு மேலே உள்ள ஆரோ மார்க்கு கிளிக் பண்ணிட்டு அலைட் மோஷங்கிற ஃபோல்டரில் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதில் தான் நீங்கள் இமேஜை சேஞ்ச் பண்ண இமேஜ் எல்லாமே இருக்கும். நீங்கள் 4:5 சேஞ்ச் பண்ண ஒரு இமேஜை செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் கொடுத்துருக்க இமேஜ் போல் உங்களோட இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே சேஞ்ச் ஆயிரும். நெக்ஸ்ட் இமேஜை செலக்ட் பண்ணிட்டு கலர் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு மீடியா ஐக்கனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த 4:5 இமேஜை செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா கீழே உள்ள 3வது இமேஜை செலக்ட் பண்ணிட்டு 3வது இல்லை அந்த 4:5 இமேஜை செலக்ட் பண்ணி மீடியா ஐக்கனை செலக்ட் பண்ணிட்டு கலர் ஐக்கனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுலேயும் அடுத்த இமேஜை செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது 9:16 இமேஜ் இருக்குதா, அதை செலக்ட் பண்ணிட்டு மீடியா கலர் ஐக்கனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டார் சிம்பிளை கிளிக் பண்ணோனையும் உங்களோட கலர் போயிடும். நெக்ஸ்ட்டு நீங்கள் 9:16 சேஞ்ச் பண்ண ஒரு இமேஜை செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த இமேஜும் பேக்ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து சேஞ்ச் ஆயிரும். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு நீங்கள் அப்படியே பேக் வந்துக்கலாம். இப்போது நம்ம ஃபஸ்ட்டு குரூப்பில் வந்து இமேஜ் வந்து எல்லாமே சேஞ்ச் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு ரைட் சைடு மூவ் பண்ணிங்கன்னா செகண்ட் குரூப் இருக்கா, அடுத்த குரூப் அண்ட் மாஸ்க்கை செலக்ட் பண்ணி எடிட் குரூப் வந்து போய்க்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2 இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறோம். மேலே உள்ள 2 ரெக்டாங்கிள் நீங்கள் டச் பண்ண வேண்டாம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா அது கீழே 9:16 இமேஜ் இருக்குதா, அதை செலக்ட் பண்ணி கலர் ஐக்கனை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள மீடியா ஐக்கனை செலக்ட் பண்ணக்கப்புறம் உங்களோட கலர் பெறுமா நீங்கள் வந்து 9:16 சேஞ்ச் பண்ண ஒரு இமேஜை செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே என்ன இமேஜ் ஆட் பண்ணீங்களோ அதே இமேஜை கீழே உள்ள 9:16 இமேஜை செலக்ட் பண்ணிட்டு கலர் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், மீடியா ஐக்கனை செலக்ட் பண்ணுங்கள். சேம் இமேஜ் அதே இமேஜை செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த 2 இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரைட் சைடு வந்து மூவ் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள அடுத்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு கலர் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டார் சிம்பிளை கிளிக் பண்ணக்கப்புறம் உங்களுடைய அடுத்த இமேஜ், ஓகேவா, அதே இமேஜ் ஆட் பண்ண வேண்டாம். உங்களுடைய அடுத்த இமேஜை செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எப்படி ஆட் பண்ணுங்க சொன்னது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். இந்த ஃபஸ்ட்டு 2 மட்டும் ஒரே இமேஜாக இருக்கணும், கீழே உள்ளது வந்து பார்த்தீங்கன்னா வேறு இமேஜாக இருக்கணும். இதே மாதிரி ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பேக் வந்துக்கோங்க. இப்போது இந்த குரூப்லேயே நம்ம இமேஜ் வந்து ஆட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு ரைட் சைடு மூவ் பண்ணிங்கன்னா தெரியும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா 9:16 இமேஜ் இருக்கும். அதில் உங்களோட இமேஜை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அது கீழே இதுலேயும் 9:16 இமேஜ் இருக்கும். அதுலேயும் உங்களோட இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த 2 இமேஜ்லேயும் உங்களோட இமேஜ் ஆட் பண்ணக்கப்புறம் ரைட் சைடு மூவ் பண்ணிக்கோங்க. இந்த குரூப்பை கிளிக் பண்ணிட்டு அதுக்கு அடுத்து உள்ள குரூப்பை கிளிக் பண்ணி எடிட் குரூப் வந்து போய்க்கோங்க. இதில் 2 இடத்துல 2 இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறீங்க. இந்த ஃபஸ்ட் இமேஜை கிளிக் பண்ணி கலர் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு இந்த ஸ்டார் சிம்பிளை கிளிக் பண்ணக்கப்புறம் உங்களோட கலர் போயிடும். எப்போதும் போல் நீங்கள் 9:16 சேஞ்ச் பண்ண ஒரு இமேஜை செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே உள்ள 9:16 செலக்ட் பண்ணி கலர் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு மீடியா ஐக்கனை செலக்ட் பண்ணிட்டு உங்களுடைய அடுத்த இமேஜ் அதே இமேஜ் ஆட் பண்ண வேண்டாம். உங்களுடைய அடுத்த இமேஜை செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணக்கப்புறம் இதோட எண்டுக்கு வந்துக்கோங்க. உங்களுக்கு வந்து கீழே உள்ள இமேஜில் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் வந்து சரியாக தெரியாமல் இருந்துச்சுன்னா மட்டும் இந்த மூவ் ரசம் போயிட்டு அப்படியே இந்த இமேஜை மட்டும் கொஞ்சம் அப்படியே கீழே இறக்கி இதே மாதிரி பேஸ் மட்டும் ஸ்க்ரீனில் லைட்டாக தெரிகிற மாதிரி செட் பண்ணிட்டு நீங்கள் பேக் வந்துக்கோங்க. ஸோ இப்போ அவ்வளோதான், பார்த்தாலே தெரியும். இப்போ நம்ம சூப்பராக வந்து செட் பண்ணிட்டோம். அப்படியே நீங்கள் வந்து பேக் வந்துக்கலாம். இப்போது இந்த குரூப்லேயே நீங்கள் இமேஜை வந்து ஆட் பண்ணக்கப்புறம் அடுத்து உள்ள 9:16 உங்களோட இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரைட் சைடில் மூவ் பண்ணிங்கன்னா அடுத்து ஒரு குரூப் இருக்கும். அந்த குரூப்பை கிளிக் பண்ணிட்டு அதில் எடிட் குரூப் வந்து போய்க்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே உள்ள 9:16 செலக்ட் பண்ணிட்டு கலர் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், மீடியா ஐக்கனை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் 9:16 சேஞ்ச் பண்ண ஒரு இமேஜை செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ரைட் சைடு மூவ் பண்ணிங்கன்னா அதுக்கு மேலே ஒரு குரூப் இருக்கும். அந்த குரூப்பை கிளிக் பண்ணி அதில் எடிட் குரூப் வந்து
போய்க்கோங்க. மேலே சர்க்கிள் இமேஜ் இருக்கும், அதை நீங்கள் டச் பண்ண வேண்டாம். அது கீழே உள்ள 9:16 இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு கலர் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு மீடியா ஐக்கனை செலக்ட் பண்ணக்கப்புறம் நீங்கள் 9:16 சேஞ்ச் பண்ண ஒரு இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு இமேஜை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா அந்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சர்க்கிளுக்குள்ளே சூப்பராக உள்ள வந்து ஆட் ஆயிரும். ஆட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே பேக் வந்துடுங்க. பேக் வந்ததுக்கப்புறம் இந்த குரூப்பை கிளிக் பண்ணிக்கோங்க. இதோட எண்டுக்கு இப்படி வந்து மூவ் பண்ணிக்கோங்க. கீழே 2 ஆரோ மார்க் இருக்கும். இந்த ஃபஸ்ட்டு ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ நான் உங்களுக்கு சொன்னது தெளிவாக வந்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த குரூப்பை மட்டும் இதோட எண்டுக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுட்டு நீங்கள் அப்படியே பேக் வந்துக்கோங்க. இப்போது இந்த குரூப்லேயே நம்ம இமேஜ் வந்து எப்படி ஆட் பண்ணுங்கிறத சொல்லிட்டேன். நெக்ஸ்ட்டு ரைட் சைடு மூவ் பண்ணிங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு குரூப் இருக்கும். அதை செலக்ட் பண்ணி எடிட் குரூப் வந்து போய்க்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கீழே உள்ள 9:16 இமேஜை செலக்ட் பண்ணிட்டு கலர் ஐக்கனை கிளிக் பண்ணி மீடியா ஐக்கனை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் 9:16 சேஞ்ச் பண்ண ஒரு இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே உள்ள அதே இமேஜை மேலே உள்ள குரூப்பை கிளிக் பண்ணிட்டு அதில் எடிட் குரூப் வந்து போய்க்கோங்க. கீழே உள்ள 9:16 இமேஜை செலக்ட் பண்ணி கலர் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு மீடியா ஐக்கனை செலக்ட் பண்ணக்கப்புறம் அதுலேயும் ஒரு இமேஜை செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இவ்வளோ தான், ரொம்பவுமே ஈஸி தான். இப்போ இமேஜ் எல்லாமே நம்ம ஆட் பண்ணி முடிச்சிட்டோம். எல்லா குரூப்லேயும் எப்படி இமேஜ் ஆட் பண்ணுங்கிறத நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிட்டேன். நீங்கள் ஃபஸ்ட்டு இமேஜ் எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. இமேஜ் ஆட் பண்ணக்கப்புறம் அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த லிரிக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லிரிக்ஸுக்கு ஒரு சேக் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். பேக் வந்துக்கிட்டு சேக் எஃபெக்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் கீழே பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் இருக்கும். அந்த எஃபெக்டை கிளிக் பண்ணிக்கோங்க. அது கீழே உள்ள எஃபெக்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். லெஃப்ட் சைடில் ஒரு 3 டாட் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணி காப்பி எஃபெக்ட் கொடுத்தீங்கன்னா இதில் ஒரு 4 எஃபெக்ட் இருக்கும். இந்த 4 வந்து காப்பி ஆயிரும். நெக்ஸ்ட்டு பேக் போயிட்டு உங்களுடைய பீட் மார்க்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் அப்படியே கீழே வந்துக்கோங்க. ஃபஸ்ட் லிரிக்ஸை கிளிக் பண்ணுங்கள். எஃபெக்ட் போயிட்டு லெஃப்ட் சைடு உள்ள 3 டாட் ஐக்கானை கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துருங்க. அந்த எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சூப்பராக உள்ள வந்து ஆடாயிரும். சேம் மெத்தடில் அடுத்தடுத்து உள்ள எல்லா லிரிக்ஸ்லையும் இந்த எஃபெக்டை இதே மாதிரி வரிசையாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. மீதம் உள்ள எல்லா லிரிக்ஸுக்கும் இந்த எஃபெக்டை அப்படியே வரிசையாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ லிரிக்ஸுக்கு எல்லாத்துக்கும் எஃபெக்ட் ஆட் பண்ணக்கப்புறம் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா சிசி எஃபெக்ட் மட்டும் தான் ஆட் பண்ண போகிறோம். பேக் வந்துக்கிட்டு சேக் எஃபெக்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ரைட் சைடு மூவ் பண்ணிங்கன்னா 3 சிசி இருக்கும். ஃபஸ்ட்டு சிசி எஃபெக்டோட லெஃப்ட் சைடு உள்ள கண்ணைக்கான லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இதே மாதிரி வந்து டிக் ஆயிரும். நெக்ஸ்ட்டு கீழே உள்ள லைட்டை டச் பண்ணாலே போதும், இதே மாதிரி வந்து செலக்ட் ஆயிரும். இந்த 3 செலக்ட் பண்ணக்கப்புறம் இங்கே உள்ள இந்த டூப்ளிகேட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு காப்பி 3 லேயருங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டு நீங்கள் அப்படியே பேக் வந்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய பீட் மார்க்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் ஆடியோட ஸ்டார்டிங்லேயே வச்சுக்கோங்க. இந்த டூப்ளிகேட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு இந்த டூப்ளிகேட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் 3 லேயர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த 3 உள்ளே வந்து ஆட் ஆயிரும். இப்போ நீங்கள் ஆட் பண்ண 3ஐயும் லெஃப்ட் சைடில் கண்ணைக்கான் இருக்கும். அதை லாங் ப்ரெஸ் பண்ணி வரிசையாக இந்த 3 செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஆடியோட எண்டுக்கு போய்க்கோங்க. கீழே 2 ஆரோ மார்க் இருக்கும். இந்த ஃபஸ்ட்டு ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுருங்க. ஸோ இப்போ இவ்வளோ தான். இப்போ நம்ம வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா 100% வந்து ஃபுல்லாகவே எடிட் பண்ணி முடிச்சிட்டோம். நீங்கள் இந்த வீடியோ வந்து சேவ் வந்து பண்ணிக்கலாம். மேலே உள்ள ஷேர் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் வீடியோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. எக்ஸ்போர்ட் ரெசல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான குவாலிட்டி வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃப்ரேம் ரேட் இருக்கும். அது வந்து ஃபுல் கொடுத்துக்கோங்க. குவாலிட்டி கம்மியாக இருந்தால் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணி விட்டு கீழே உள்ள எக்ஸ்போர்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் வீடியோ வந்து சேவ் வந்து பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.